தாவேகா ஒரு புதிய கட்சி, தேர்தலை முதன்முறையாக சந்திக்கக்கூடிய கட்சி. வேட்புமனு தாக்கல் செய்யறதுலையோ பிரச்சார களத்திற்கு வருகிறதுலையோ அந்த கட்சிக்கு சில தடங்கல்கள், சிக்கல்கள் இருக்கும். ஆனா ஜனநாயகம்னு பார்த்தா எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறதா, மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது. பிரச்சார களத்திற்கே வரவிட மாட்டேன்றாங்க, இல்லை பிரச்சாரத்திற்கு வருகிற போது அந்த பிரச்சாரம் சரியாக நடப்பதற்கு ஏதாவது தடங்கல் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து தாவேகா தரப்புல இருந்து வச்சுட்டே இருக்காங்க திமுக மீது. தாவேகா வைக்கிறாங்க, திமுக மேல வைக்கிறாங்க. இல்லை என்னன்னா நான் 3 காரணங்கள் பார்க்குறேன். ஒன்று என்னன்னா, புதிய கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே புதிய கட்சி தான். இப்போ நீங்கள் கமலஹாசன் ஆரம்பித்ததும் புதிய கட்சி தான், சீமான் ஆரம்பித்ததும் புதிய கட்சி தான். இப்போ வேல்முருகன் திமுக கூட்டணி வெளியில் போய் அவர் ஒரு கூட்டணி அவர் ஒன்று பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அதுவுமே புதிது தான். இங்கே ஒரு புதிய கட்சி அல்லது ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்காக எந்த தடையுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்கிறார், சீமான் செய்கிறார், சசிகலா செய்கிறார், ராமதாஸ் செய்கிறார், யார் வேண்டுமானாலும் இங்கே பண்ணலாம். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் இதை மீண்டும் மீண்டும் காரணமாக சொல்வதற்கான அடிப்படையாக 3 விஷயம் பார்க்குறேன். ஒன்று என்னென்னா, விஜய் அடிப்படையில் சோம்பேறியாக இருக்கார் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இவர் கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகளில் எத்தனை முறை அவர் வெளியில் வந்திருக்கார் விஜய்? 15 முறை, அதிகபட்சம் ஒரு 15 முறை அவர் வெளியில் வந்திருப்பார், அவ்வளோதான். இன்னொன்று, இந்த கூட்டம்ங்கிறது வேற எந்த கட்சிக்கும் வராத கூட்டமாக இருக்குது, அவங்க அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அதற்கும் முழு பொறுப்பை ஏற்க வேண்டியவர் விஜய் தான். ஏன்னா ஒரு நடிகர், ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வரும்பொழுது கூட்டம் கூடுவதுங்கிறது இயல்பு தான். ஆனால் 3 ஆண்டுகளாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தொடர்ச்சியாக இந்த மக்களை சந்தித்து கொண்டே இருந்தார்னா அது நார்மலைஸ் ஆகிருக்கும் ஒரு கட்டத்தில். ஆனால் அதை அவர் செய்யவே இல்லை. ஒன்றில் நீங்கள் ஸ்டாலினுடைய அந்த ஸ்டாலின் தொடரட்டும் பாட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க, விஜயனுடைய வீடியோ பாட்டு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவ்வளோ தூரம் மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய அவ்வளவு காட்சிகள் அந்த வீடியோவில் இருக்கும். விஜய் மக்களோட கனெக்ட் ஆன ஒரு காட்சியை கூட நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க முடியாது. நீங்கள் 3 ஆண்டுகள் நீங்கள் அரசியல் தலைவராக மாறிட்டீங்க, அரசியலில் மக்களை தான் சந்திக்க போகிறீங்க, அதை மையப்படுத்தி தான் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியாக மக்களை அவர் சந்தித்து கொண்டே இருந்தால் அது ஒரு நார்மலைஸ் ஆகிருக்கும். அது அவர் என்றைக்குமே அவர் செய்ய தயாராக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாண்டிச்சேரி மாதிரியான இடங்களில் அவர் சமயங்களில் கூட்டம் கூடாமல் இருந்தப்போ அவர் கேரவனில் உட்காந்துக்கிறார். போதுமான அளவுக்கு கூட்டம் கூடினா தான் தன்னுடைய இமேஜ் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறனால அதற்கு பிறகு தான் கேரவனுக்கு வெளியில் வர்றார். இப்போ நீங்கள் டி நகரில் இப்போ 4 மணி நேரம் இவங்க கேட்குறாங்க இல்லையா, இப்போ கரூரில் அப்படி தான் கொடுத்தாங்க 7 மணி நேரம் அப்படின்னு கொடுக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் விஜய் தாமதமாக வந்தார், அவர் 12 மணிக்கே வந்துடுவான்னு சொல்லி புஷி ஆனந்த் சொன்னார், அவங்க கட்சியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டு விட்டது, ஏன் அவர் 3 மணிக்கு வந்தார், அப்போ 7 மணிக்கு வந்தார் அப்படிங்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவருக்கு 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அப்போ அவர் கரெக்டாக தானே வந்தார்னு. இப்போ 2 to 6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே டி நகருங்கிறது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. விஜய் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டம் வர்ற வரைக்கும் விஜய் அங்கே வரமாட்டார். அதுதான் யதார்த்தம். அங்கே மக்கள் கூட்டம் சேரணும் சொல்லி அது ததும்பி நிரம்பி வழிந்து ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு தான் அங்கே வருவார் அப்படிங்கிறதா ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இதுதான் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சில. வில்லிவாக்கத்திலிருந்து டி நகருக்கு 1 மணி நேரத்தில் வரணும், அண்ணா ஆர்ச் வழியாக வரக்கூடாது, வேனில் இருந்தே தான் மைக்கு பயன்படுத்தி பேசணும், 300 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மற்ற கட்சிகளுக்கு விதிக்கப்படுதா? திரு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த நேர கட்டுப்பாடு இருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணும்போது இந்த நேர கட்டுப்பாடோ, கூட்டம் கட்டுப்பாடோ, வழி கட்டுப்பாடோ இதெல்லாம் இருக்கான்னு அவங்க தரப்பில் கேட்குறாங்கல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஸ்டாலின் சீமான் வரைக்கும்னா அவங்க ஒரு 15 நாளைக்கு அல்லது குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு அதை சப்மிட் பண்ணிட்டு தான் அவங்க பிரச்சாரத்தை தொடங்குவாங்க. அதை அந்தந்த மாவட்டத்தோட நிர்வாகிகள் போய் அவனை அனுமதி வாங்கி பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல பார்த்தோம்னா முதல்ல இருந்தே பார்த்தோம்னா அவங்க பெரம்பூர் கூட்டம் முதல்ல அவங்களுக்கான அனுமதி கிடைக்கல. என்னன்னா அவங்க இணையதளத்தில் அவங்க அப்ளை பண்ணணும், அதைவே பண்ணலாம். அவங்க பேப்பரில் போய் கொடுக்குறாங்க, தேர்தல் அதிகாரியே பேட்டி கொடுக்குறாரு. உடனடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதுங்க நடக்காமல் போனதுக்கு ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணங்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னன்னா, அப்போ தான் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொகுதியை ஒதுக்குறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக 2-3 சுற்று பேச்சுவார்த்தை நடக்குது. ஸ்டாலின் அதில் கவனம் செலுத்துவாரா, இல்லை விஜய் அவருடைய பிரச்சாரத்தை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி அவர் கவனம் செலுத்துவாரா? அப்போ என்னன்னா அப்போ தாவேக்கான துணை பொதுச் செயலாளர் ராஜமோகன் என்ன எழுதுறாருன்னா, ஸ்டாலின் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகு தான் விஜய் வேட்பாளர் பட்டியல் வெளியிடணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறார். ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதுங்கிறது
எல்லா கட்சிகளுமே வந்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ். சீமான் மட்டும்தான் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துறாரு. விஜய் நினைத்திருந்தா ஒரு வேட்பாளர் பட்டியலை வந்து அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமேலு வேட்பாளர் கூப்பிட்டு அறிமுக கூட்டம் நடத்திருக்கலாம். அந்த வேட்பாளர் பட்டியலும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. விஜய் வந்து பெரம்பலூர்ல நிக்க போறாரு, ஆதவர்ஜனா வில்லிவாக்கத்தில் நிக்க போறாருங்கலாம் பல நாட்களாக பேசப்பட்டது. அதை தாண்டி ஒரு 100 பேர் வந்து வேற கட்சியில இருந்தா வந்து அவங்க வந்து வேட்பாளர்களாக நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதனால வந்து அது வந்து இந்த காரணத்தை ஏன் திருப்பி திருப்பி அவங்க சொல்றாங்கன்னா 3 காரணம் நினைக்கிறேன். ஒண்ணு என்னன்னா, விஜய் வந்து தொடர்ச்சியா வந்து மக்களை சந்திப்பதற்கு எல்லா அரசியல்வாதிகளையும் போல தொடர்ச்சியா வந்து ஒர்க் பண்றதுக்கு அவர் தயாரா இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதை வச்சு தான் அவங்க தொடர்ச்சி அரசியல் பண்ணிருக்காங்க. இந்த அனுதாபத்தை வச்சு விக்டிம் ரோல் பிளே பண்ணி தான் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் திமுக தான் காரணம். எல்லாவற்றுக்கும் என்ன சொன்னாருன்னா ஆதவர்ஜனா, தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கண்ட்ரோலுக்கு போயிடும், அதுக்கப்புறம் பாருங்க விஜய் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டாரு. 30ஆம் தேதி உதயநிதி கிளம்புறாரு, 31ஆம் தேதி ஸ்டாலின் கிளம்புறாரு. 5-6 நாட்களாக எந்த விதமான நகர்வுகளுமே வந்து தாவேகாவில் வந்து வரவே இல்லை. அவங்ககிட்ட போயிடுச்சு. நாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, வந்து டிஜிபியை மாத்தினாங்க. டிஜிபியை மாத்தியாச்சு. இப்ப கமிஷனரை மாத்தணுங்கிறாங்க. அப்ப கமிஷனரை அடுத்து என்ன சொல்லுவாங்க, தேர்தல் கமிஷனரை மாத்தணும். அதுக்கு தேர்தல் கமிஷனை அறிவிச்சலாம். விஜய் தான் முதலமைச்சர். இப்ப இவர் ரகு சொன்னது மாதிரி முதல்வன் படத்தில் வந்து அந்த சீனை வந்து பண்ணலாம். ஸ்டாலினை கூப்பிட்டு நீங்க ஒரு நாள் முதலமைச்சர் விஜய், நீங்க உங்களை நிரூபிங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. டெக்னிக்கலா இப்ப யார் இதை தீர்மானிக்கிறாங்க? இல்ல, ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன், விஜயனுடைய பிரச்சாரம் இருக்குல்ல, இதெல்லாம் இவ்வளவு அனுமதி வாங்கி விஜய் பிரச்சாரத்தில் என்ன பேசுறாருன்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்து 10 நிமிஷம் பேசுகிறாரு. முதல்ல என்னன்னா, அவருக்கு ஒரு 15 நாள் 20 நாளுக்கு ஒரு தடவை ஒரு கூட்டம் அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நடத்துறப்ப ஃபுல்லா ஸ்கிரிப்டை மனப்பணம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சு ஒரு பாடி லாங்குவேஜோட பஞ்ச டைலாக் பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல தான் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல், அந்த டைம் இன்டர்வல் குறைய ஆரம்பிக்கிறப்ப என்னன்னா, பாதி மனப்பணம் பண்ணி ஒப்பிக்கிறது, பாதி பேப்பர் பார்த்து படிக்கிறது ஆயிடுச்சு. இப்போ ரெகுலராக பார்க்கணுங்கிறப்ப நீங்கள் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா முழுக்கவே பேப்பர் பார்த்து தான் அவர் வந்து படிக்கிறார். அதை தாண்டி ஒன்றுமே அதுவுமே என்னன்னா, அவருக்கு இருக்கிற சொந்த பிரச்சனை, ஜனநாயகன் படத்தை தடுக்கிறார்கள், இது ஒரு கூட்டுச்சதி அப்படிங்கிறதே பேப்பர் பார்த்து படிக்கிறார். இப்போ என்னன்னா, இப்படி தொடர்ச்சியாக வந்து அது மட்டும் இல்லை, வேட்பாளர் பேரை தப்பா படிக்கிறார். நீங்க கொளத்தூர் தொகுதியுடைய வேட்பாளர் விஎஸ் பாபுங்கிறவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர், அதிமுக மிக முக்கியமாக இருந்தவர். தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் பட்டியலிட்டாலும் ஒரு 10 பேர் தான் வருவாங்க. செங்கோட்டையில இருந்து ஆரம்பிச்சு நாஞ்சில் சம்பத்தில் இருந்து விஎஸ் பாபு வரைக்கும். அந்த கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதியினுடைய வேட்பாளர் அவருக்கு எதிராக நிப்பாற்றவர், அவர் பேரை தப்பா சொல்றாரு, பிரபுங்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான பலவீனங்கள் வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. தன் மேல உள்ள அந்த இமேஜ்ங்கிறது உடையும் அப்படிங்கிறதுமே மிக முக்கியமான காரணம். மூணாவது என்னன்னா, இந்த அனுதாபலையை வச்சு மட்டுமே தொடர்ச்சியாக வந்து இதை வந்து பண்ணணும், இந்த பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறதா அவங்களோட நோக்கமாக இருக்கு. ரகு சொன்னது கரெக்ட் தான், போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா என்னன்னா, நீங்க புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டிலையும் விஜய் நடந்து கொண்ட முறையை பாருங்க. புதுச்சேரியில் 2 முறை விஜய் போயிருக்காரு. முதல் முறை போனப்ப அந்த காவல்துறை அதிகாரி எவ்வளவு கராராக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம் நம்ம. ஆனால் அங்க வந்து அந்த புதுச்சேரி அரசு மீது எந்த குற்றச்சாட்டுமே சொல்லல. இப்ப நடக்கிறப்ப லத்தி சார்ஜே பண்றாங்க போலீஸ். அந்த காவல்துறை அதிகாரி மாற்றப்பட்டாங்க, அதுக்கப்புறம் மாற்றப்பட்டுட்டாங்க. ஆனால் முதல்ல வந்து காவல்துறைக்கு வந்து புதுச்சேரி அரசுக்கு நன்றி சொல்லி அவங்க சிறப்பாக பண்றாங்கன்னு சொல்லி தான் விஜய் பேச்சே ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க புதுச்சேரியில். அங்கெல்லாம் குற்றச்சாட்டுகள் அவர் முன் வைக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் எந்த நடந்தாலுமே வந்து தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போனாலும் அது திமுக தான் காரணம். அதை அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டார். வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். டெக்னிக்கலா இப்ப யாரு முடிவு பண்றா? திமுக அரசாங்கம், அந்த கட்டமைப்பு, கட்சி சார்ந்த கட்டமைப்பு இதை முடிவு பண்றாங்களா, இல்ல காவல்துறையா, இல்ல தேர்தல் ஆணையமா? பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கலாம், அந்த நேர கட்டுப்பாடுங்கிறதெல்லாம் உண்மையிலேயே யார் தீர்மானிக்கிறாங்க? இல்லைங்க, தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுட்டாலே தேர்தல் ஆணையம் தான் வந்து முடிவெடுக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இப்போ நீங்கள் ஸ்டாலினுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரமாக இருக்கட்டும், எல்லாருமே காவல்துறையும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து தானே வந்து அனுமதியை கொடுக்க போறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இடத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் காவல்துறையிட்ட வந்து அவங்க ஆலோசனை கேட்பாங்க. காவல்துறை இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னால் அது வந்து இல்லை, வேற இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா நீங்கள் வந்து இடம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. இது எல்லா கட்சிகளுக்கும் உள்ள நடைமுறை தானே. உங்களுக்கு கூட்டம் அதிகமாக வருதுங்கிறத நீங்கள் எவ்வளோ நாள் காரணமாக சொல்ல போறீங்க? எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறது தெரியும். ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது எல்லாருக்குமே தெரியும். இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்க தானே அதை வந்து நார்மலைஸ் பண்ணணும். உங்க கூட்டம் வந்து அன்ஆர்கனைஸ்டா இருக்குன்னா அது ஆர்கனைஸ்டா மாற்ற வேண்டிய பொறுப்பு அதையும் ஸ்டாலின் தான் பண்ணணுமா, அதையும் திமுக தான் பண்ணணுமா, இல்ல அதையும் தேர்தல் ஆணையம் தான் பண்ணணுமா? அப்ப நீங்க எவ்வளவு நாள் இந்த குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பீங்க? நாளைக்கு அவர் சிஎம் ஆயிட்டாலும் இதையே சொல்லிட்டு இருப்பாரா?